மாயவலை. தம்பி, சரி, லவ் இல்லைன்ற நீங்க சொல்ற நம்பணும் இல்ல பாப்பா. ஆனா ஒரு கண்டிஷன், இவன் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தானே? அப்போ உன் ஃபோன் நம்பரை கொடு. நான் லுக்கு அப்புறமா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், இவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானான்னு. என்னடா? ஐயோ, அதெல்லாம் எதுக்கு சார்? அதெல்லாம் தேவையில்லை. ஓஹோ, அப்ப நீங்க போய் சொல்றீங்க இல்ல? இப்போ நம்பர் வரல, அடுத்த செகண்ட் உன் வீட்டுக்கு வந்து நானே பேசுவேன். உங்க அப்பா கிட்ட வந்து உங்க பொண்ணு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு ஒரு பையன் கூட கசமசம் பண்றான்னு போய் சொல்லுவேன். நிக்கிதா, இவர் தேவையில்லாம பிரச்சனை பண்றாரு. நம்பரை கொடுத்துரு. இப்ப சொன்ன பாரு, அதான் கரெக்ட். கொடுத்துரு. கொடுத்துரு. 9649235001. இப்பதான் ஒரே குட் கேர்ள், நல்லா பண்றா. இனிமே நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசணும், எங்க கூப்பிட்டாலும் வரணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு என்னன்னு எனக்கே தெரியாதுமா. சூப்பர்ரா, பேசுங்க, என்ஜாய் பண்ணு. நல்ல இடமா பிடிச்சிருக்கோம். இது என்ன நாகார்ஜுனா ஸ்டைலா? மச்சாப்பா. நிக்கிதா, என்ன நிக்கிதா இப்படி பண்ணிட்டா? இருடா, என்ன நடக்குதுன்னு தான் பாப்போம். நீ ஏன் பயப்படுற? ஏமா சார் வர்றாரு. சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன குமார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்ன? என்ன விஷயம்? உன் பிரச்சனைலாம் தீர்ந்து போச்சா? சார், என் பிரச்சனைலாம் தீரக்கூடிய பிரச்சனை இல்லை சார், அது பெரிய பிரச்சனை சார். என்னையா சொல்ற? அவ்வளோ பெரிய பிரச்சனையா? சார், அது என் குடும்ப பிரச்சனை இல்லை சார், வேற சமூக பிரச்சனை சார். குமார், எது சொன்னாலும் தெளிவா சொல்லு, சும்மா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத, விஷயத்த நேரா சொல்லு. சார், அந்த புவனேஸ்வரியோட தொல்லை தாங்க முடியல சார். அவங்க ஆள் இருக்கான்ல கிறிஷ், ஆமா, அவன் யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறான் சார். சோஷியல் சர்வீஸ் பண்ணி சமூகத்தில் நல்ல மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருந்த ரஞ்சித்தை கிறிஷும் கார்த்தியும் சேர்ந்து அவரை கொன்னுட்டானுங்க சார். அதுவும் என் கண்ணு முன்னாடியே எல்லாம் நடந்தது சார். இதெல்லாம் பார்த்தோம், வெளியில சொல்ல முடியாம ஊமை கூட மாதிரி இருக்கு சார் என் நிலைமை. குமார், நீ சொல்றதுல எனக்கு தெரியும் குமார். ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி ஸ்டேஷனுக்கு செய்தி வந்தது. அந்த புவனேஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்லிதான் இது எல்லாமே நடக்குதுன்னு எனக்கும் தெரியும் சார். தெரிஞ்சும் ஏன் சார் நிம்மதியா இருக்கீங்க? அது எப்படி சார் உங்களால முடியுது? கற்பழிப்பு, கொலை, கொல்லன்னு ஊரையே ஆட்டி படைக்கிறா சார் அவ. அவளுடைய அரசியல் செல்வாக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் பண்ண முடியலையே சார். போலீஸும் சரி, சட்டமும் சரி, அவளுக்கு பயந்து நடுங்குது சார். அவளுக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைங்கெல்லாம் இருக்காங்க சார். அவளை ஒன்றும் பண்ண முடியல சார். அதை நினைச்சா என் ரத்தம்லாம் கொதிக்குது சார். குமார், இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ என்ன சொல்ல வரியோ அதெல்லாம் எனக்கும் தெரியும். அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஏன் சார் வேடிக்கை பாக்குறீங்க? வேடிக்கைலாம் பார்க்கலாமா? சட்டத்தோட பிடி எப்பவும் நிதானமா தான் இருக்கும். ஆனா அது தப்பவே தப்பாது. அவனுக்கு இருக்கிற அரசியல் பலம் நாளைக்கு சுத்தமா இல்லாமலும் போயிடலாம். ஆனா நாங்க சேகரிக்கிற ஆதாரம் இருக்கே, அது இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அழியாது. ரகசியமா அவங்க செய்யற எல்லா அக்கிரமங்களுக்கும் சாட்சியை திரட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க. சார், இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? குமார், கண்டிப்பா நடக்கும். அவங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா சட்டத்து பிடியில சிக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இப்பதான் நீங்க எல்லாருமே துணையா நிக்கணும். பயந்தெல்லாம் ஓடிட்டு இருக்காதீங்க. எனக்கு சரியான நேரம் பார்த்து தகவல் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க.
நான் வந்து என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பேன். உங்க கூடவே இருந்து உங்க பாதுகாப்புக்கு நான் உதவி செய்யறேன். ம். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப நடக்கிற அநீதியை எதிர்த்து போராடுவோம். சரிங்க சார், நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ரஞ்சித்தோட ஆத்மா சாந்தி அடையணும் சார். அவங்களாம் கூண்டோட உள்ள போகணும் சார். தண்டனை அனுபவிக்கணும் சார். அதுக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் சார். இது போதும் குமார். சரி, நீ சீக்கிரமா கிளம்பு. அவனுங்க ஆள் யார் கண்ணிலையும் நம்ம ஒன்னா பற்றவே கூடாது. அதுக்கப்புறம் பெரிய ஆபத்தாயிடும். நான் எப்ப கூப்பிடுறனோ அது வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நான் வரேன். ஓகே சார். பாத்துக்கோ. பட்டுமா? வாங்க சார். ம். வாங்க சங்கீதா போலாம். ம். ஏய், நல்லா வச்சுனே இருக்க. யாரு? ஹலோ. என்ன சொல்லும்? என்ன பண்ற? படிக்கிறியா இல்ல என் போனுக்காக வெயிட் பண்றியா? யாரு? ஆ? எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றீங்க? ஹே, என்ன சொல்ல? நான் தான் கிறிஷ். ஃபோன் நம்பர் கொடுத்திய மறந்துட்டியா என்ன? ஞாபகம் வரல? மறத்தடியில உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாத்த நம்பர் கொடுத்திய அது ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த பிரவீன் பயபலிய ஒரு வழி பொண்ணுன்னு எனக்கு தோணுச்சு. மகத்தை பார்த்தேன், அதான் விட்டேன். ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்காதீங்க ப்ளீஸ். போனை வைங்க. அது ஃபோனை வைக்கவா? அதெல்லாம் முடியவே முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு நீ வரணும். இல்லைன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு 2 ஆள் அனுப்பி அந்த மரத்தொடியில நீங்க 2 பேரும் கொசமுசோலாம் பண்ணுங்கன்னு கதை கட்டி விட்டுருவான். அப்புறம் உன் வாழ்க்கைய காலியாயிடும். ஜாக்கிரதை. முடிச்சிட்டீங்களா? என்ன இன்னும் மிரட்ட போறீங்களா? சொல்லுங்க. ஏ, என்னடி சத்தத்தை காணுன்னு பார்த்தா வாய் உனக்கு நீளுது. நாங்க யாருன்னு தெரியும்ல? நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மத்தவங்க பயத்தை பார்த்து சந்தோஷப்படுற கோழை நீங்க. நேத்து நாங்க பயந்தது தப்புன்னு இப்ப புரியுது. அதான் நீங்க பிரச்சனை பண்றீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே நல்லா பேசுவ. இப்போ உன் வீட்டுக்கு வரேன்டி. வாங்க, தாராளமா வாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசின இந்த கால் எல்லாம் ரெக்கார்ட்ல போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, நேத்து நீங்க என்ன மிரட்டினீங்கல்ல, அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டு மூலமா. வீடியோவா? ஆமா. போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு தான் கேவலம். பெண்களை மிரட்டுறது, வழிப்பறி பண்றது, உங்க மேல இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் போடலாம். நீங்க உங்க வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவீங்க? அப்பா, ஒரு பொண்ணை மிரட்டி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? சும்மா விளையாடிட்டு இருக்காத. இது விளையாட்டு இல்ல. இனிமே ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாலும் இல்ல பிரவீனை தொந்தரவு பண்ணாலோ நீங்க ஜெயில் கம்பி தான் என்னணும். நான் படிச்ச பொண்ணு, என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப போனை வைங்க. ஏய், ஏய். இந்த போலீஸ் நம்மள மிரட்டுதுடா. உன்னை பத்தி தெரியல போல அதுக்கு. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. சரி, அடி அடி. நம்மள யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ
என் இடத்துல இருந்து அந்த 3 பேரையும் நீ தான் கொல்லுவல்ல ஷீலா. கொல்லுவேன் கண்டிப்பா கொல்லுவேன். அந்த அபிலேஷால நீ 3 உயிரை இழந்திருக்க, நான் ஒரு உயிரை இழந்திருக்கேன். அதனால நான் கண்டிப்பா அந்த 3 பேரையும் கொல்லுவேன். ஷீலா, என்ன ஷீலா சோகமா இருக்க? சங்கீதா, ரஞ்சித் என்னை விட்டு போயிட்டான். அவனோட முகம்தான் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. நான் இல்லனா நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் இல்லாம என்னால எப்படி? அவன் இல்லாம போயிட்டான்டி. என்னால போதும் ஷீலா, அழுதது போதும். மத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தைரியமா இருங்கன்னு சொல்ற அதே ஷீலாவா நீ போய் இப்படி அழலாமா? ரஞ்சித் ஆத்மா சாந்தி அடையுமா? என்னால அவனோட இழப்பை தாங்கிக்க முடியல சங்கீதா. அவன் இல்லாம இந்த உலகமே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. என் மனசு முழுக்க அவனோட ஞாபகமா தான் இருக்கு. செத்து போனவங்கள நினைச்சு கவலைப்படுறதை விட போறவங்க போயிட்டாங்க. ஆனா இருக்கிற நாம என்ன பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். ரஞ்சித் ஏன் செத்தான்? அந்த புவனேஸ்வரியால தானே செத்தான், கிருஷால தானே. அவனையும் அவன் ஆட்களையும் நம்ம சும்மா விடக்கூடாது. நீ இப்ப இங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா புவனேஸ்வரி அதை கொண்டாடிக்கிட்டு இருப்பா, கொட்டம் போட்டுட்டு இருப்பா. அவளை சும்மா விடக்கூடாதுதான். ஆனா இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிருக்கேன். கான்ஸ்டபிள் அம்பி கிட்ட உதவி கேட்டிருக்கேன். அவரு நமக்கு நடக்கிற விஷயங்களை சொல்லுவாரு. நமக்கு எல்லா விஷயத்திலையும் உதவியா இருப்பாரு. இனிமே அழுகிறத நிறுத்திட்டு ஆயுதத்தை கையில எடுக்கிற வேலையை பாரு. புவனேஸ்வரி ஆளுங்களை வேரோட அழிக்கணும். அதுதான் நீ ரஞ்சித்துக்கு செய்யற உண்மையான மரியாதை. நீ சொல்றதும் சரிதான் சங்கீதா. நீ அழுக ரஞ்சித்தோட ஆத்மாவை சந்தோஷப்பட வைக்காது. ஆனா அந்த புவனேஸ்வரியோட அழிவு ரஞ்சித் ஆத்மாவை நிம்மதியா தூங்க வைக்கும். இனிமே நான் அழமாட்டேன் சங்கீதா. ஆக்ஷன் தான். இப்பதான் நீ பழைய ஷீலாவா மாறி இருக்க. சரி சொல்லு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல சாப்பிடு. நீ 2 நாளா சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வா. என்ன ஐயாவோட அசிஸ்டன்ட் ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க சார். என்ன புவனேஸ்வரி, என் ஏரியா டெண்டர் விஷயம் என்ன ஆச்சு? நான் சொன்ன பார்ட்டி கிட்ட பேசிட்டியா? அவங்க கிட்ட நேத்தே பேசிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே அட்வான்ஸ் தொகையை நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு கான்ட்ராக்ட் விஷயத்துல நம்ம ஆளுங்க கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறானுங்க. அதையும் கொஞ்சம் கவனிச்சு முடிச்சு விட்டுரு. அப்புறம் மீட்டிங் பத்தி ஏதாவது தகவல் உண்டா? அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேயா. வர புதன்கிழமை நீங்களே அவங்கள நேரடியா சந்திக்கலாம். எல்லா ஏற்பாடையும் கரெக்டா பண்ணிட்டேயா. அப்புறம் அந்த ஐயா கேட்ட பொண்ணு விஷயம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, அதை தான் சொல்ல வந்தேன். அந்த விஷயம்லாம் வேணாமா? ஏங்க ஐயா? இல்லை புவனேஸ்வரி, அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. டெல்லி கிளம்புறாராம். அதனால அந்த பொண்ணு இப்போ வேணாமா, பத்திரமா வைக்க சொன்னாரு. வந்து பார்த்துக்கலான்னு சொல்றாரு. சரிங்கய்யா, ஐயா வந்த பிறகே சொல்லுங்க. நானே என் கையோட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன். சரி புவனேஸ்வரி, மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசுறேன். போனை வைக்கிறேன். சரிங்கய்யா, நன்றி. அப்பா. அக்கா, என்னக்கா குடிக்க ஏதாவது வேணுமா? நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு வலிக்கலடி, கூறு கெட்டவளே. என்னக்கா திட்டுறீங்க? அந்த கிறிஷ்கிட்ட பொண்ணு ஒண்ணு கேட்டிருந்தேன். அவன் என்னடான்னா சொதப்பிட்டான். திடீர்னு அரசியல்வாதி பொண்ணு கேட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து போயிருந்தேன். நல்ல வேளை அந்த ஆளுக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான். இல்லாட்டி ஏன் தலை உருண்டிருக்கும். ஏங்கா,
அவனை மட்டும் கேக்குறீங்க, வேற யாரும் இல்லையா? எனக்கு நிறைய பேர் பொண்ணுங்களை சப்ளை பண்றாங்க. ஆனா அவங்களெல்லாம் நான் நம்புறது இல்ல. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன காட்டி கொடுத்துருவாங்க. ஆனா கிறிஷ் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால தான் நான் அவனை முழுசா நம்புறேன். சரி சரி, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்காத. தாம்பரத்துல இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போ. அந்த ஓனரு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுப்பாரு, வாங்கிட்டு வா. சரிக்கா. ம். சொல்லுங்க. ஏய், எங்கடா இருக்க? இங்க நான் வெளியே கொஞ்சம் வேலையா வந்திருக்கேன். எனக்கா விஷயம்? நேர்ல வாடா சொல்றேன். நேர்லயா? எனக்கா சொல்றீங்க? ஏன்டா பயப்படுற? அக்கா, எனக்கா ஏதாவது பிரச்சனையா? இல்ல என்ன ஏதாவது பண்ண போறீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணலையேக்கா. நீங்க கேட்கிற கிளியெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தானே இருக்கேன். அப்புறம் நீங்க ஒரு சின்ன ஃப்ரெஷ்ஷான கிளியை கேட்டீங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. நான் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்க்கா. அதுக்குள்ள நீங்க கூப்பிடுறீங்களே, அதான். டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பி வாடா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? பயமா இருக்கு. டேய், உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்டா, பயப்படாத. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னை வர சொல்றேன். அக்கா, என்னால என்ன நம்ப முடியலக்கா. நான் கண்டது கனவா இல்ல நினைவான்னு எனக்கே தெரியல. ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேர்ல வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப நீங்களே நேர்ல கூப்பிடுறீங்கன்னா நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும்க்கா, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கணும். அந்த கடவுளே நேர்ல வந்து என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கா. இதோ 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 வந்துடுறேன்க்கா. வாடா வாடா.